அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. சில இடங்கள்ல நம்ம பார்க்கலாம், அதாவது இறந்த வீடு, துஷ்டி, அங்க சில பெண்களை வரவழைச்சு அவங்களுக்கு காசு கொடுத்து அழுகிறதுக்காக வேண்டி ஏற்பாடு பண்ணுவாங்க. இது இஸ்லாத்துல கிடையாது, ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. இதே போல பெண்கள் தன்னுடைய முகத்தை கிழிச்சுக்கிடுறது அல்லது நகத்தினால பரண்டுறது, ரொம்ப ஒப்பாரி வச்சு அழுகிறது, இதெல்லாம் இஸ்லாம் எப்படி பார்க்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ மின்னா மன் ஹலக். யாரு சின்ன குழந்தையுடைய அந்த முகத்துல இந்த கேராம்பாங்களா அல்லது இந்த முடிய இதை ஷேவ் பண்றாங்க, இது யார் ஷேவ் பண்றாங்களோ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் நம்மளை சார்ந்தவர் கிடையாதுன்னா. இன்னொரு அதே வாசகத்துல இப்படி சொன்னாங்க, வலா மன் ஹரக். யாரு ஒப்பாரி வச்சு அழுகிறதுல சில நேரங்கள்ல தன்னுடைய நகத்தால முகத்தை கீறிக்கிடுறாங்களோ இவங்களும் நம்மை சார்ந்தவங்க கிடையாது. இது மௌத்துடைய வீட்டில் நம்ம பார்க்கலாம். சில நேரங்களில் ரொம்ப அந்த எமோஷனலாகவோ அல்லது வேணுமென்றோ ஏதோ ஒரு ரீதியில் செய்வாங்க. திருப்பி சொன்னாங்க வலா மன் சலக். அதே மாதிரி யாரு இப்படி செய்வாங்களோ, அதாவது ரொம்ப ஒப்பாரி வச்சு சத்தம் போட்டு அழுகிறது, இதுக்கு நியாஹா அப்படிம்பாங்க. இந்த மாதிரி செய்கிறவங்களையும் இஸ்லாம் ஆதரிக்கலை அப்படின்னா. அப்போ இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களை இஸ்லாம் சொல்லுது, இது எல்லாமே ஓவர் ரியாக்ட் அல்லது இது எப்படி சொல்லுதுன்னா, இது இஸ்லாமுக்கு முன்னாடி ஜாஹிலியான்னு ஒரு காலம் இருந்தது, மடமை காலம், அதில் உள்ள பழக்கம் அப்படிங்கிற மாதிரி இஸ்லாம் சொல்லுது. அதனால இந்த விஷயத்தை எல்லாமே செய்யாதீங்க. அதாவது அந்த முகத்தை, சின்ன பிள்ளைங்களுடைய முகத்தில் உள்ள அந்த முடியை எடுக்கிறது, அதே மாதிரி முகத்தை கீறிக்கிடுறது, ஒப்பாரி வச்சு அழுகிறது, தன்னுடைய ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது, இது எல்லாமே இஸ்லாம் சொல்லுது இதெல்லாம் மக்ரூ அப்படின்னே சொல்லுது. அப்போ அழுகிறது அப்படிங்கிறது ரஹ்மத்தானது தான். அதுக்காக வேண்டி எவ்வளோ அழுகணுமோ அந்த லெவலில் அழுகணும். அதுக்காக மாற்றி ரொம்ப என்னென்னா ஒப்பாரி வச்சு சத்தம் போட்டு அழுகிறது, இது இஸ்லாம் அறவே மறுக்குது, அறவே இதை வெறுக்கவும் செய்யுது. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.